ஜாலிதான் புதுசு புதுசா கதைகள் கேட்கலாம். தம்பி தங்கை எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணலாம். இயேசுவின் அன்பில் நீயும் நானும் என்றும் வளரலாம். தம்பி தங்கை எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணலாம். இயேசுவின் அன்பில் நீயும் நானும் என்றும் வளரலாம். செல்லங்களா, வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார நம்ம போயிடலாமா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களா செல்லங்களா. இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்களா, எப்பவுமே டெய்லியும் காலையில எழுந்திரிச்சு காட்டுக்கு போய் அந்த காட்டுல விறகெல்லாம் வெட்டி அந்த விறகை என்ன பண்ணுவாங்களா, தலை மேல சுமந்து வீட்டுக்கு வருவாங்களா. ஏன் இந்த விறகெல்லாம் வெட்டிட்டு வராங்க தெரியுமா? பாட்டி வீட்டுல கேஸ் இல்ல, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த மண்ணடுப்பு இருக்கு இல்லையா, அதுல இந்த விறகு வச்சு அப்படிதான் அவங்க சமைப்பாங்க. அதனால அதுக்கு என்ன பண்ணணும், டெய்லியும் விறகு வேணும்ல. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பாட்டி காட்டுக்கு போய் நிறைய விறகெல்லாம் எடுத்துட்டு தலை மேல வச்சுட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வருவாங்க இந்த பாட்டி. அப்படி ஒரு நாள் பாட்டி போய் விறகெல்லாம் வெட்டி வரும்போது, பாட்டி ரொம்ப வெயில அலைஞ்சு விறகெல்லாம் வெட்டிட்டு வரும்போது ரொம்ப தண்ணி தாகம் அடிச்சிருச்சு இந்த பாட்டிக்கு. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகி பாட்டிக்கு ரொம்ப பசியும் வந்துருச்சு. அப்போ ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இந்த பாட்டி அந்த தலை மேல அந்த விறக வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடி 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 பாட்டி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த நாட்டை சேர்ந்த ராஜா அந்த காட்டு வழியா வந்துகிட்டு இருக்காரு. அவருடைய சேரட், ராஜாக்கு ஒரு சேரட் இருக்கும்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? அந்த மாதிரி அந்த சேரட்ல ராஜா வந்துகிட்டே இருக்கிறாரு. வந்துட்டு இருக்கும்போது இந்த பாட்டியை பாக்குறாரு. ஐயோ, என்னடா இது, நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு பாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு போறாங்களே, இப்படி தள்ளாடி தள்ளாடி நடந்து போறாங்களே இந்த பாட்டிமா, அச்சியோ அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்தி அந்த ராஜா என்ன பண்றாருன்னா செல்லங்களா, கீழே இறங்கி பாட்டிமா, ஏன் பாட்டிமா நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல ராஜா, இந்த மாதிரி வீட்டுக்கு நான் விறகு கொண்டு போயிட்டு இருக்கேன், ஆனா என்னால இன்னைக்கு என்னமோ ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு, அதனாலதான் ரொம்ப தள்ளாடுறேன், மற்றபடி நான் நல்லா இருக்கேன் ராஜா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. உடனே ராஜா என்ன சொல்றாரு, ஐயோ, என் நாட்டை சேர்ந்த நீங்க இப்படி கஷ்டப்படலாமா, வாங்க என்னுடைய வண்டி இருக்கு, உங்க பாரத்தை அந்த வண்டியில வச்சிருங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கூப்பிடுறாரு. உடனே பாட்டி சரி நம்ம ராஜாவோட வண்டியில கொஞ்சம் தூரம் போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி ஏறி அந்த வண்டியில உட்காடுறாங்க. உட்காந்து பாட்டி பாட்டுக்கு உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ராஜா கேட்கிறாரு, நம்ம நாட்டுல என்னுடைய அரசாட்சி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி இந்த ராஜா அந்த பாட்டியம்மாட்ட கேட்டுக்கிட்டே வராங்க. இந்த பாட்டியம்மாவும் ஊன்னு பதில் சொல்லிட்டே வராங்க. அப்புறம் இந்த ராஜா என்ன பண்ணினாரு, பேசிக்கிட்டே இப்படி திரும்பி பார்த்தா ராஜாக்கு ஒரே ஆச்சரியம். என்ன தெரியுமா, இந்த பாட்டிமா கஷ்டப்பட்டு என்ன சொல்றது, இந்த விறகெல்லாம் தூக்கிட்டு நடந்து வராங்க, தலை மேல ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த ராஜா என்ன பண்ணாரு, வாங்க உங்க பாரத்தை இங்க இந்த வண்டியில வச்சிருங்க, அப்ப நீங்க நல்லா சந்தோஷமா நீங்க வரலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு ராஜா கூப்பிட்டு வண்டியில உட்கார வச்சா, அந்த பாட்டி என்ன தெரியுமா செல்லுங்களா பண்ணாங்க, அந்த விறக கீழே வைக்காம விறக தலை மேலேயே வச்சுக்கிட்டு தாத்தா அந்த ராஜா சொல்றது எல்லாம் இந்த பாட்டி ஊன்னு கேட்டுட்டு வராங்க. பாத்தீங்களா, என்ன யூஸ், ஒரு யூஸுமே கிடையாது இல்லையா? பாரத்தை இது மேல வைங்கன்னா பாட்டி என்ன பண்றாங்க, தலை மேலேயே அந்த பாரத்தை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க செல்லங்களா. நிறைய விஷயத்துல நம்ம கூடயும் என்ன தெரியுமா நினைக்கிறோம், நம்ம நம்மளுடைய பாரத்தை எல்லாம் நம்ம ஏசப்பா மேல வச்சுட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், வச்சுட்டு நம்ம என்ன தெரியுமா பண்றோம், திரும்பி அந்த பாரத்தை நம்மளே தான் வச்சுக்கிறோம் செல்லங்களா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு. நம்ம என்ன பண்றோம், ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஜோம் பண்ணிடுறோம் ஏசப்பா கிட்ட, ப்ரேயர் பண்ணி, ஏசப்பா எனக்கு மனசு இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் நீங்க சொல்லி ஜெபிக்கிறீங்க. ஜெபிச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கஷ்டத்துக்குள்ளாரே ஐயோ எனக்கு இது வரலையே, நீங்க என்ன யோசிக்கிறீங்க, ஒரு சில சமயம்
எனக்கு இந்த சயின்ஸ் வர மாட்டேங்குது, எனக்கு இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் வர மாட்டேங்குது, எப்ப பாரு இந்த மிஸ் வந்தா என்ன சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க இல்லையா? அந்த பாரமெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆக்குது இல்லையா செல்லங்களா? அப்போ நீங்க அதுக்காக ப்ரே பண்றீங்க. ப்ரேயர் பண்ணி நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத நீங்க ஆராய்ஞ்சு பாக்குறீங்களா? நீங்க பாக்குறதே இல்லை செல்லங்களா? நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. ஏன்னா நமக்கு நிறைய அறிவு இயேசுப்பா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை பிரயோஜனப்படுத்திக்கிறதே இல்லை செல்லங்களா? நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க? ஒரு சயின்ஸ் வரலையா? ஏன் அந்த சயின்ஸ் வரல, எதனால வரல, நம்ம எங்க கவனக்குறைவா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும் செல்லங்களா? யோசிச்சு பார்த்தாதான் அதுக்குண்டான தீர்வு நமக்கு கிடைக்கும். சரியா செல்லங்களா? இல்லாட்டி இந்த பாட்டி மாதிரிதான். அந்த பாட்டிக்கு எப்படி அந்த ராஜா அந்த வண்டியில ஏறி உட்கார சொல்லியும் அந்த பாட்டி அந்த கவலைய, அந்த தலையில இருக்கிற பாரத்தை அதுல இறக்கி வச்சிருந்தா பாட்டிக்கு நிம்மதியா இருக்கலாம். ஆனா அந்த பாட்டி அந்த பாரத்தை தலைமையிலேயே வச்சுக்கிட்டு இன்னும் அந்த கஷ்டத்தையே தான் அனுபவிக்குது. அதே மாதிரி அன்பு செல்லங்களா, நீங்களும் இருக்காதீங்க. சரியா? உங்களுக்கு என்னென்ன, உங்க ஸ்கூல்ல உன்னோட ஃப்ரெண்டு உன் கூட பேச மாட்டேங்கிறாளா? நீ ரொம்ப லோன்லியா இருக்கியா? யாரும் உன் கூட பேச மாட்டேங்கிறாங்களா? நீ நினைச்சு அதை ரொம்ப கவலைப்படுறியா? அது எல்லாம் நீ என்ன பண்ற, ஏசப்பா கிட்ட சொல்லிடு. சரியா? ஏசப்பா கிட்ட சொல்லும் போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உன்னுடைய அந்த கவலையெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அந்த ஃப்ரெண்டே உன் கூட பேசுறதுக்கு ஏசப்பா கிருபை செய்வாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட. அந்த வசனத்தை நீ உனக்கு சொந்தமாக்கிக்கோ. எப்படி நீ போய் உங்க மம்மி டாடி கிட்ட ஏதாவது ஒண்ணு வேணும்னா எப்படி போய் நீங்க கேக்குறீங்க, எனக்கு இது வேணும் டாடி, எனக்கு இது வேணும் மம்மி அப்படின்னு எப்படி கேக்குற? அவங்க மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை இல்லையா? என் அம்மா அப்பா கிட்ட நான் போய் என்ன கேட்டாலும் என் அம்மா அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நீ போய் கேக்குற இல்லையா? அப்படி நீ கேக்குற அதே அந்த நம்பிக்கைய இசப்பா மேலயும் நீ வைங்க செல்லங்களா. இசப்பா மேல நீங்க வச்சீங்கன்னா இசப்பா உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க. சரியா செல்லங்களா? எதையும் நினைச்சு நீங்க உங்களுடைய லைஃப்ல நீங்க கவலையே படக்கூடாது செல்லங்களா. சரியா? ஏன்னா இது அழகான ஒரு பருவம். இந்த பருவத்துல நீங்க தேவையில்லாத பாரத்தையெல்லாம் சுமந்து, தேவையில்லாத நிறைய சின்ன குழந்தைங்க அவங்க மனசுக்குள்ளார என்னென்னமோ கஷ்டத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சில குழந்தைங்கலாம் என்ன பண்றாங்கன்னா சூசைட்லாம் அட்டம் பண்றாங்களா செல்லங்களா. அந்த மாதிரிலாம் நம்ம ஏசப்பா பிள்ளைங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது. உனக்கு என்ன கவலை இருக்கோ, நீ என்னெல்லாம் உன் மனசுல லோன்லியா ஃபீல் பண்ற, அதெல்லாம் உன்னுடைய கவலையை கேட்கறதுக்கு ஏசப்பா இருக்காங்க. சரியா? உனக்காக தான் அவரு என்ன பண்ணிருக்காரு, சிலுவையில மறிச்சிருக்காரு. ஐயோ என்னுடைய பிள்ளை இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஏசப்பா சிலுவையில மறிச்சிருக்காரு. சரியா செல்லுங்களா? அதனால இனிமேலு நீங்க யாரும் கவலையே படக்கூடாது. உங்க பாரத்தை எல்லாம் என்ன பண்ணணும், யார் மேல வைக்கணும்? ஆமா, ஏசப்பா மேலதான் வைக்கணும். நீங்கெல்லாம் அழகு சமத்து குட்டிங்க. நீங்க அக்கா சொல்லி கொடுக்கறத அப்படியே கற்பூரம் மாதிரி டான்னு பிடிச்சிடுறீங்க. சரி, இந்த வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணலாமா? அக்கா கூட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? சொல்லலாமா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. சங்கீதம் 55:22. மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க. சங்கீதம் 55:22. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை நீங்க மறந்துடாதீங்க. இது நீங்க உங்களுடைய இந்த ஸ்மால் ஏஜ்ல மட்டும் இல்ல, நீங்க பெரிய அண்ணன்மாரு அக்காமாரெல்லாம் நீங்க ஆகும்போது கூட இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வசனத்தை உங்க இருதயத்துல பத்திரமா வச்சுக்கோங்க. சரியா? என்ன வசனம்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உன்னுடைய பாரத்தை எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஏசப்பா உனக்காகவே இருக்காங்க. சரியா செல்லங்களா? உன்னுடைய எல்லா பாரத்தையும் இன்னைக்கு அவர் மேல வச்சுட்டு நீங்க போய் நிம்மதியா தூங்கி காலையில நேரத்தோட எந்திரிங்க. சரியா செல்லங்களா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. காலையில உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. சரியா? ஓகே, நாளைக்கு அக்கா 8 o'clock உங்களை பாக்குறேன். பாய், குட் நைட்.